என் பொண்டாட்டில அவன் மட்டும் டிவி பார்க்கறது கிடையாது. தெருவில் இருக்க 10 பொம்பளைங்களை ஒன்னா சேர்ந்துக்கிட்டு தான் டிவியை பாக்குறான். அதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்காக்கா. எந்த டயத்துல எந்த நாடகம் எந்த டிவில அதுல போஸ்ட் பண்ணி விட்டுறான். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மேட்ச் மேட்சா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு என் வீட்டுல உட்காந்து 10-15 பொம்பளைங்க டிவி பாக்குது. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போய் வீட்டு கதவை தட்டுறேன். யாரு வீட்டு கதவை? எங்க வீட்டு கதவு தான். கதவை தட்டுறேன். நான் நடுவர், நான் கரெக்டா இருப்பேன். ஆமா, கரெக்டா கேட்பீங்க. நான் போய் கதவை தட்டுறேன். ஏன் பொண்டாட்டி கேட்டா கூட பரவாயில்ல. பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி சொல்லுது, எந்த நாயோ உங்க வீட்டு கதவை தட்டுதுடி அப்படிங்கிறாங்க. அது ஏன் ஒய்ஃப் சொல்றா, எந்த நாயும் இல்ல, எங்க விட்டு சொந்த நாய் தான் கதவை தட்டுது அப்படின்னு. உள்ளர வந்து சொன்னேன், இங்க பார், சாப்பாடு போடுற நேரம் டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன், புருஷனை ஹீரோவா பார்க்காம ஜீரோவா பாக்குற, இனிமே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த நடு வீட்லயே தூக்கு போட்டு தொங்குவேன். அதுக்கு என் ஒய்ஃப் சொல்றா, தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறாளே. என்ன எங்களை ஹீரோவா சார் பாக்குறாங்க. ஆனா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதா? நிச்சயமா வந்து ஒய்ஃபே தொங்குங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோவப்பட்டு ஒரு புடவை எடுத்து சாகலான்னு சுருக்கு மாட்டி அப்படி உத்தரத்துல போட்ட பாருங்க. பாவி மனுஷா, ஏன் அப்படி பண்றேன்னு புடவைய வந்து புடுங்கனா. அடரா, சாக போற நேரத்துலயாவது புருஷன் மேல மரியாதை வந்துருச்சே, இப்ப என்ன ஹீரோவா பாக்குறியான்னு கேக்குறேன். இது போன வாரம் தான் வாங்கின 5000 ரூபாய்க்கு வாங்கின புது பட்டு புடவை, ரேஷன் கடையில கொடுத்த இலவச புடவை அந்த பீரோல இருக்கு, அதை போட்டு தொங்குங்கிறாளே. இவ எங்களை ஹீரோவா பாக்குறாளா சார்?